அன்பானவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகும் தலைப்பு டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது நேர மேலாண்மை. நம் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று நேரத்தை கடைபிடிக்கிறது. நம்மக்கிட்ட எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ப்ராப்பராக டைம் கீப்பப் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கேட்காதவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்குரிய சில குறிப்புகளை தான் நான் இங்கே கொடுக்க இருக்கேன். ஸோ முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஒர்க் இம்பார்ட்டன்ஸ். எந்த வேலைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க, இல்லை ஜாபுக்கு போகிறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு என்ன வேலை இருக்குது அதை நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். இது படிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க அன்னைக்கு என்ன பாடத்தை நம்ம முதல்ல படிக்க போகிறோம், எந்தெந்த பாடத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது, என்னென்ன வேலைக்கு எவ்வளோ திட்டமிட்டு செய்யணும், அதாவது நேரத்தை செலவிடுறது. ஏன்னா ஒரு வேலையை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த டயத்துக்குள்ளே முடிச்சிருக்கணும், 1 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுக்கணும், 2 மணி நேரத்தில் நம்ம இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு திட்டமிடணும். ஏன்னா பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியேவும் இன்றைக்கி பார்த்துக்கலாம், இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு, இவ்வளோ நேரம் தானே ஆகும், நம்ம பிறகு கூட செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு, இந்த வேலைக்கு இவ்வளோ நேரம் அப்படிங்கிறத, எந்த டைம் அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு வேலையை பிளான் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன காகித பேப்பரில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த வேலைக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டயத்தை எழுதி வச்சு பழக ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளே பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம குடும்பத்தோடையோ நண்பர்களோடையோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் டயத்தை அலாட் பண்ண முடியும். அதுக்கடுத்து யாருக்குமே ஷூரிட்டி கொடுக்காதீங்க. எல்லா நேரத்துலையும் இந்த வேலையை இவ்வளோ நேரத்துக்குள்ள நான் முடிச்சு கொடுத்துட்றேன், இப்போ முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியாக கொடுக்காதீங்க. இந்த வேலையை இவ்வளோ நேரத்துக்குள்ளே என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் ஷூரிட்டி கொடுங்க. ஏன்னா நம்ம 10 பேர் வேலை பார்க்குற ஆஃபீஸில் 10 பேருக்கும் ஷூரிட்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் எந்த வேலையை எடுத்து எதை முன்னாடி செய்யணும் அப்படிங்கிறதையே நம்ம மறந்துடுவோம். அந்த மறதினாலேயே நம்மளை சுற்றி உள்ளவங்கக்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி ஆகும். அவங்கக்கிட்ட நம்மளோட நேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் எடுத்து செய்கிறதுக்கு பழகிக்கணும். ஏன்னா என்னென்ன வேலைக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்மளுக்கு தேவை, அதெல்லாம் நம்ம பக்கத்தில் அந்த டேட்டாவை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு உட்காரணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த வேலையை சீக்கிரம் முடிக்க முடியும். அதுக்கடுத்து சரியான நேரத்தில் சரியானவங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். நம்ம ஒரு ரிலாக்ஸ் டைம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக அந்த ஹோல் டேயில் ஒரு 15 மினிட்ஸ் எடுக்க வேண்டிய ரிலாக்ஸேஷனை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வேலை அப்படிங்கிறது நடக்காது. ஸோ யாருக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். அதை பிரித்து பார்த்து தான் செய்யும் போதில் அந்த நேர மேலாண்மை அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி உங்களுக்கான நேரத்தையும் உங்களுக்கான இலக்கையும் நம்மளே திட்டமிடுக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்ம நேரத்தை நம்ம தான் செலவிட போகிறோம். அப்போ இந்த நேரத்தில் நான் இந்த வேலையை நான் பார்க்க போகிறேன், இந்த வேலை தான் எனக்கு முக்கியம், அந்த வேலையை முடிச்சுட்டு என்னோட ரிலாக்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுக்க போகிறேன் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும் போதில் நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா எல்லா இடத்துலையும் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்காது. அப்போ நம்மளுக்கான நேரத்தையும் நம்ம ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கும் போதில் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ முடியும். என்னடா இது வேலையாக பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சலிப்பு வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா அடுத்த வேலையை பார்க்க முடியாது. அதனால் உங்களுக்கான வேலையையும் உங்களுக்கான நேரத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கிக்கோங்க. அதே மாதிரி எல்லாரு கூடயும் உங்களை சுற்றி இருக்க எல்லாரு கூடயும் இணக்கமாக பழக ஆரம்பிங்க.
அதாவது பணிச்சுமை இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகும்போதில் நம்ம இந்த வேலையை பார்த்துட்டே போனோமா போகலையா, சுற்றி உள்ளவங்ககிட்ட நல்லா பேசணும் அப்படின்னா அன்னைக்கு தேதி நல்லா போகும், அன்றைக்குடைய நாள் அப்படிங்கிறது நல்லா போகும். ஸோ ஏண்டா போகிறோம் எதுக்குடா போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கு நாளும் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட சுற்றி உள்ளவங்ககிட்ட சகஜமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லைஃப்பும் சகஜமாக இருக்கும். அதே மாதிரி ஒர்க் பண்ணுற அலாட்மெண்ட் பண்ணுற டைமிங்ஸும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். நம்மளும் ஈஸியாக நம்மளோட வேலைகளை முடிக்கலாம். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் அங்கே இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளோட வேலைகளை அதாவது முடிஞ்ச லெவலுக்கு எல்லா வேலையும் இல்லாட்டினா கூட கொஞ்சம் ஷேர் பண்ணி பார்க்குறதுக்கு பழகணும். நான் ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் மற்றவங்ககிட்ட எப்படி பேசி பழகுறீங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டோ இல்லை ரிக்வெஸ்ட்டாவோ உங்களால் முடிக்க முடிய வேலையை ஷேர் பண்ணி பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்களோட வேலையை நீங்கள் கொஞ்சம் வாங்குறது, உங்களோட வேலைகளை அவங்களுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னாலே நம்மளால் பாதி வேலைகளை உடனடியாக முடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கடுத்து ரிலாக்ஸ் டைம், உங்களுக்காக தனியாக கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா தொடர்ந்து வேலை செய்யும் போதெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக எல்லா வேலைகள்லையும் உருப்படியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ இந்த ரிலாக்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதில் தான் நம்மளோட மைண்டுக்கும் ஒரு டைவர்ஷன் தேவை. ஸோ அந்த டைவர்ஷன் எப்போ கொடுக்க முடியும் அப்படின்னா நம்மளோட ரிலாக்ஸ் டைமில் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கும் கண்டிப்பாக மைண்டுக்கும் ஒரு சின்ன ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படும். ஸோ ஒரு 25 மினிட்ஸ் வேலை பார்க்குற இடத்துல ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் கொஞ்சம் சிரித்து சகஜமாக மற்றவங்ககிட்ட பேசும்போதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும். மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், நம்மளால் வேலையை ஈஸியாக முடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபேமிலிஸ் கூடயும் ஃப்ரெண்ட்ஸோடையும் நம்மளோட சரௌண்டிங்ஸ்குள்ளே உள்ளவங்ககிட்டையும் நம்மளால் ஈஸியாக பழகி நம்மளோட வேலைகளை குறைச்சிக்கொள்ள முடியும். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு பழகிக்க முடியும். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றின இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.